ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நிறைய உபயோகமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி வாங்குகிற அரிசி பையை வந்து தூக்கி போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு பை இருந்தால் போதுங்க, கிச்சன் நீட்டாக இருக்கும். அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணவே தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அரிசி வாங்குவோம், அந்த அரிசி பையை வந்து நம்ம தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி அரிசி பையில் இருக்கிற அந்த காது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கைப்பிடி இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 ஷீட் கிடைக்குங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், மவுஸ் பேட் வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லைங்க. இந்த ஷீட்டை வந்து நம்ம போட்டு விட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுங்க. கைக்கும் எந்த அழுத்தமும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் போயிடலாங்க. இப்போ இந்த ஷீட்டை வந்து கிச்சன் ஷெல்ஃபில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் 2 நாள்லேயே சீக்கிரமே அழுக்காயிருங்க. அப்படி இல்லைன்னா அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஷீட்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இனிமேல் வாங்க தேவையில்லைங்க. நம்ம தூக்கி போடுற இந்த அரிசி பையவே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், அந்த ஷெல்ஃபில் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த கார்னர் பகுதி மட்டும் தூக்கிட்டு இருக்குங்க. அதை வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பில் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தா கூட கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த ஷீட் வந்து எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தூக்கி போடுற அந்த அரிசி பையில் ரீயூஸ் பண்ணியிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிப் போயிடலாங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் நிறைய திங்ஸ் வச்சுருப்போங்க. அந்த ரேக்லலாம் அதை அடிக்கடி வந்து பொருட்கள்லாம் சிந்திட்டு நமக்கு ஃப்ரிட்ஜை வந்து எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து நம்ம போட்டோம்னா அப்படியே திங்ஸ் ஏதாவது சிந்துனா கூட அந்த கவரை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் இப்போ நம்ம கிச்சனில் சமையல் செஞ்சுட்ருப்போங்க. இப்போ குழம்புலாம் கிண்டிட்டு அந்த கரண்டி அப்படியே அந்த ஸ்டவ்லேயே வச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி அப்பெல்லாம் ஏதாவது வறுத்துட்டு அந்த கரண்டி அதிலே வச்சு விட்ருவோம். அதனால கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அடிக்கடி வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பரை வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே போட்டு விட்டோம்னா அந்த கரண்டியில் அதில் வச்சிடலாங்க. அதில் சிந்திருக்கிறது அந்த பேப்பரை வந்து லைட்டாக தொடச்சிடலாங்க. ஸ்டவ் வந்து நமக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி துடைக்க தேவையில்லை. இந்த பேப்பரில் இருக்கிறதையும் ஈஸியாக தொடச்சிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு திரட்டுவோம். அப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே மனையை வச்சு நம்ம திரட்டினோம்னா கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் கூட டஸ்ட் ஆகாதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி பொரியலாம் திரட்டிருப்போம். அதை வந்து நியூஸ் பேப்பரில் வைப்போம். அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வைக்கக்கூடாதுங்க. அதுக்குன்னு தனியாக பிளேட் தடவும். அந்த பிளேட்டில் வந்து டஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மாவை. ஆனால் இதில் பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு டஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சம் கூட ஒட்டவும் ஒட்டாது. பாருங்கள், நான் இதுக்கு மேலே நிறைய சப்பாத்தியும் திரட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ திரட்டி வச்சாலும் அந்த கீழே இருக்கிற சப்பாத்தி அந்த பேப்பரில் ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சப்பாத்தி பொரியலாம் திரட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மனையை நம்ம அப்படியே வச்சு விட்டுருவாங்க. ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி பை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணாமல் ஒரு அரிசி பை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த அரிசி பைக்குள்ளே இதை எல்லாத்தையும் நம்ம வச்சு விட்டுருலாங்க. மனையை அதை திரட்டுற அந்த குச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு அதே மாதிரி டஸ்ட் பண்ணுற கோதுமை மாவு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் ஒரு பாக்ஸில் இதே மாதிரி வச்சு உள்ளே வச்சு விட்ருங்க. ரொம்ப சேஃபாக இருக்குங்க. டஸ்ட்டும் ஆகாது. அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடையிலேருந்து வெங்காயம் பூண்டுலாம் வாங்கிட்டு வந்திருப்போங்க. அதை வந்து இந்த மாதிரி பேப்பரில் கொட்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் காய வச்சு வைக்கிறதுக்கு இந்த பேப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பூஜா பாத்திரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போங்க. அப்போல்லாம் தரையிலலாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் செந்திருங்க, காலெல்லாம் மிதிப்படும். அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் காலெல்லாம் மிதிப்படக்கூடாதுங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கவரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பூஜா பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டோம்னா அந்த பேப்பரில் தாங்க சிந்தும். அப்படியே சிந்துனாலும் நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்துடலாங்க. காலெல்லாம் மிதிப்படாத, தரையும் அழுக்காகாதுங்க. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் போயிடலாங்க. சாமி ஃபோட்டோவெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அதில் இருக்கிற மஞ்சள் குங்குமம்லாம் காலெல்லாம் மிதிப்படக்கூடாது. அதனால் இந்த அரிசி கவரை விரிச்சிட்டு நம்ம அதுக்கு மேலே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சாமி கோயிலில் கொடுக்குற விபூதிகள்லாம் இந்த மாதிரி நிறைய கட்டி வச்சுருப்போங்க. இதை என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி விபூதியை வந்து ஒரு பாக்ஸில் எப்போயுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூஜை அறையில் விளக்குலாம் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை நல்லா விளக்கிட்டு அந்த வெள்ளி விளக்குலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, வெள்ளி விளக்கு, தட்டு, கிளாஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அதை ரொம்ப அழுத்தம் கொடுத்தனா விளக்க தேவையில்லைங்க. லைட்டாக விளக்கிட்டு பாருங்கள், இந்த விபூதியை வந்து நல்லா அந்த விளக்கில் வந்து நல்லா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்க்க நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. அதே
அதே மாதிரி அந்த பித்தளையில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து அம்பாலோட முகம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் விபூதியை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. தேய்ச்சிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க, நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. அதே மாதிரி இந்த வெள்ளி தட்டையும் அந்த விபூதியை வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே காட்டன் துணியை விட்டு தொடச்சி கொடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. பைசா செலவு இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் நான் விளக்கேற்றி காமிக்கிறேன். அந்த விளக்கில் வந்து அம்பாலோட முகம் வந்து எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் வாஷ் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த விபூதியை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துருக்கேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க. இப்போ கிச்சனில் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி பீங்கான் மக்கு இருக்குங்க. அதை வந்து இந்த மாதிரி தலைகளை திருப்பி வச்சுக்கோங்க. பேக் சைடில் வச்சுட்டு நம்ம கிச்சனில் டூல்ஸ் கத்தி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து அடிக்கடி மொட்டையாயிரும். அதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம சாணம் முடிக்கிறதுக்கெலாம் போக தேவையில்லைங்க. லைட்டாக இதே மாதிரி வச்சு தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க, ஈஸியாக ஷார்ப் ஆயிரும். பாருங்கள் நல்ல முருங்கைக்காயெல்லாம் நல்லா சூப்பராக கட் பண்ணுது பாருங்கள். இப்படி முருங்கைக்காயை வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை லைட்டாக உரிச்சிட்டு இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெடாதுங்க. ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நாளைக்கு ஏதாவது சாம்பார் என்ன செய்ய போகிறீங்களோ அந்த காய்கறிகளை முதலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம். இப்போ மிக்சியோட பிளேட் வந்து ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதே மாதிரி கல்லுப்பை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்று செய்கிறதுனால மிக்சியோட பிளேடு வந்து எப்பயுமே ஷார்ப்பாகவே இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த் டிப் பார்த்துடலாங்க. இப்போ நிறைய பேர் உடல் பருமனால் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தொந்தி அதிகமாக இருக்கிறதுனால கஷ்டப்படுவாங்கங்க. வாயு ப்ராப்ளம், இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த டீடாக்சிக் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து ரெகுலராக மார்னிங் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்றிருங்க. மார்னிங் வந்து இந்த ட்ரிங்கை கொடுக்குறதுனால நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இதை வந்து நம்ம எப்படி செய்யணும்னா ஒரு பாத்திரத்தில் வந்து எந்த கிளாஸில் நீங்கள் அந்த ட்ரிங்கை குடிக்க போகிறீங்களோ அதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருள் தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டேவும். நாம் இதில் சேர்க்க போகிறது பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க. சோம்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கெட்ட கொழுப்பை கரைக்கிற தன்மை இதில் அதிக அளவு இருக்குங்க. அதே மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம், அதே மாதிரி ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம்லாம் வரும் பார்த்தீங்களா, நெஞ்செரிச்சல், இதெல்லாம் வராமல் ரொம்ப தடுக்குங்க. இதில் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள் இது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். இது கூடயே 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு தட்டிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக நறுக்கி கூட சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு இந்த ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸை வற்றுற அளவுக்கு வற்ற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம இதை வடிகட்டிடலாங்க. இப்போ ட்ரிங்க் நல்லா கொதித்து வத்திருச்சு. இப்போ வடிகட்டிடலாங்க. இந்த வடிகட்டவும் நம்ம உடனே குடிக்க வேண்டாம், இன்னும் ரொம்ப கொதிக்கும். ஸோ நமக்கு குடிக்கிற பதத்துக்கு வரவும் இதில் வந்து பாருங்கள் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் லெமன் ஜூஸை சேர்க்கவே கூடாதுங்க. அதில் இருக்கிற விட்டமின் சி எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் வந்து வார்மாக இருக்கணும், நமக்கு குடிக்கிற அளவுக்கு வார்மாக இருக்கணும். அந்த தண்ணியில் தான் இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கணும். அதே மாதிரி தான் ஹனியும் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்கிற சுட்டு இருக்கும் போது நம்ம ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டால் ஹனி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்து தாங்க குடிக்கிறேன். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஹனியும் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இதை ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வாங்க, நல்ல பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.